இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோபு அதிகாரம் 42 வசனம் 2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். யார் இந்த வார்த்தையை சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எல்லாவற்றையும் இழந்து நொந்து போய் சரீரத்துல ஒரு பக்கம் வியாதி, இன்னொரு பக்கம் தூஷணமான வார்த்தைகளை கேட்டு மனம் அடிவாகி எல்லா சூழ்நிலையிலும் எங்கு பார்த்தாலும் வேதனை, எங்கு பார்த்தாலும் துக்கம், கவலை, கண்ணீர், இப்படிப்பட்ட நிலைமையில தான் யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறாரு, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இதே 42வது அதிகாரத்துலதான் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது யோபுவுடைய சிறை இருப்பையே கர்த்தர் மாற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். யோபுவின் முன் நிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமையை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த நம்பிக்கையில தான் யோபு சொல்லுகிறாரு, தேவரீர் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் வல்லமையுள்ள தெய்வப்பா, நீங்க செய்ய நினைத்த காரியம் அது தடைபடாது என்று சொல்லி. பிரியமானவர்களே, யோபுடைய வாழ்க்கையை பாருங்க. முன்னிலைமையை பார்க்கலும் பின் நிலைமையில ஆசீர்வாதம். அது மாத்திரமல்ல, யோபுடைய குமாரத்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படவே இல்லையா. பிள்ளைகளிலும் ஒரு ஆசீர்வாதம். இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. யோபுவும் நெடுநாளிலிருந்து பூரண வயதுள்ளவராய் மரித்தாராம். 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காணும்படியாய் யோபுடைய வாழ்க்கையை கர்த்தர் எவ்விதமாய் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகள், ஆண்டவரே எவ்வளவோ கஷ்டத்துல இருக்கிறேன்ப்பா, எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறேன்ப்பா, என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறேன்ப்பா, ஒரு பக்கம் என்னுடைய சரீரத்துல பலவீனம், ஆண்டவரே நான் என்னப்பா செய்ய போகிறேன் என்று திகைத்து கொண்டிருக்கிறீங்க. நீங்களும் விசுவாசத்தோடு சொல்லுங்க, தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று நீங்கள் செபிக்கும் போது இந்த வசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். உங்களுக்கென்று கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியங்கள் அது தடைபடாது. கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். உங்க சூழ்நிலையை மாற்றுவார். நீங்கள் இழந்து போனதை இரட்டிப்பாக கர்த்தர் தருவார். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. யோபு எல்லாவற்றையும் இழந்த அந்த சூழ்நிலையில முன் நிலைமையை பார்க்கணும், பின் நிலைமையை இரட்டிப்பாய் கர்த்தர் தந்திரப்பா. தன்னுடைய இடுக்கமான சூழ்நிலையில தான் யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக சொன்ன காரியம், நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோப்பா. தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். கடன் பாரங்கள், நெருக்கங்கள், பிரச்சனை மாற்றுங்கப்பா, தேவைகளை சந்திங்கப்பா, பொருளாதாரங்களை ஆசீர்வதிங்கப்பா, பிசினஸ் ஆசீர்வதிங்கப்பா, நல்ல ஜாப கத்த தருகிறபடியினால ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. ஆவியானவரே, நீர் ஆளுகை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, தேவைகளை சந்திங்கப்பா, பொருளாதாரங்களை சந்திங்கப்பா. கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல டெலிவரியை கர்த்தர் தருகிறபடியினால ஸ்தோத்திரம். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற துணையை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷித்த ஞான கிருபைகளை கர்த்தர் தாங்கப்பா. ஏசப்பா, கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணி எவ்வளோ எழுதி ஆண்டவரை ட்ரை பண்ணிட்டு இருக்க அருமையான தேவ பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அரசாங்க வேலைகளை கர்த்தர் தருகிறபடியினால ஸ்தோத்திரம். உடைய கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.